ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கேரளாவில் பட்டியலின சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 59 பேரில் இதுவரை 57 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாக கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது பட்டியலின சிறுமியின் நடத்தையில் மாற்றம் காணப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு குழந்தைகள் நல குழுவினர் கவுன்சிலிங் அளித்தபோது 13 வயது முதல் தன்னை 62 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளதாக கூறி அச்சிறுமி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதையடுத்து அவரது புகார் தொடர்பாக பெண் IPS அதிகாரி அஜிதா பேகம் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஆண்டு அச்சிறுமி 12ஆம் வகுப்பு படிக்கும் போது இன்ஸ்டாகிராமில் நெருக்கமான இளைஞர் ஒருவர் அவரை ரப்பர் தோட்டத்துக்கு அழைத்துச் சென்று தனது 3 நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதேபோல அந்த சிறுமியை பத்தனம்திட்டா தனியார் பேருந்து நிலையத்தில் இருந்து பலர் பல்வேறு இடத்துக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் அச்சிறுமி 5 முறை கூட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாகி உள்ளனர் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை கண்காணித்து வரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் VG வினோத்குமார் பேசுகையில், இந்த விவகாரத்தில் முதல் வழக்கு இலவம் திட்டா காவல் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. விரிவான விசாரணைக்கு பிறகு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 59 பேரில் வெளிநாட்டில் இருக்கும் 2 தவிர மற்ற அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 25 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 4 காவல் நிலையங்களில் 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகளில் 5 சிறுவர்களும் உள்ளனர் என்றும் விசாரணை முடிந்த பிறகு விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதே காவல்துறையின் நோக்கம் என்றும் வினோத்குமார் கூறினார்.